அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மலர்விழி. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா முட்டை குருமா செய்ய போறோம். இந்த முட்டை குருமா இட்லி, இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க இந்த குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்சி ஜாரில் கட் பண்ண 2 தக்காளி, அது கூட கட் பண்ண 2 பத்த அளவு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 3 கிராம்பு, பட்டை ஏலக்காய், பிரியாணி இலை, இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அது கூட பொடிசா நறுக்கிய ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இந்த சூடல்லே 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனியா மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தனியா மசாலா நானே தயார் பண்ணது. தனியா மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலக்கி ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொதிக்கும் போது 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அது மேலே கொத்தமல்லி புதினா தூவி ஒரு 3 நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சு மூடி வச்சிடலாம். முட்டையை பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான், முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். இந்த மாதிரி முட்டை குருமா செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு தொட்டுங்க சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.